யூடியூப் சேனலோட கம்யூனிட்டி டேப் பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு கம்யூனிட்டி டேப்பில் கம்யூனிட்டி போஸ்ட்டை எப்படி மேக் பண்ணலாம் அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷனை நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் இந்த கம்யூனிட்டி போஸ்ட் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஆடியன்ஸோட நீங்கள் கனெக்டடாக இருக்கிறதுக்கு இந்த கம்யூனிட்டி போஸ்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு வீடியோ புதுசாக மேக் பண்ணுறீங்க, அதை பற்றின இன்ஃபர்மேஷனை உங்களோட ஆடியன்ஸ்க்கு தெரியப்படுத்துறதுக்கு இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் நடக்கிற ஏதோ ஒரு சுச்சுவேஷனை உங்களோட ஆடியன்ஸ்க்கு நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண நினைக்கிறீங்க, அது ஒரு பிக்சர் ஃபார்மேட்டில் சொல்ல நினைக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட முடியும். அதே மாதிரி உங்கள் சேனலுக்கான ஏதோ ஒரு மெயின் டெசிஷன் எடுக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்குது, அதை வந்து நீங்கள் ஆடியன்ஸ் கிட்டேருந்து கேட்டுக்கணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஓட்டிங் மூலிமா உங்களோட ஆடியன்ஸ் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு அவங்களோட டெசிஷன் என்னவோ அதை நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்காக நம்ம ஆடியன்ஸ் கூட நம்மளை கனெக்டடாக வச்சுக்கிறதுக்கு இந்த கம்யூனிட்டி போஸ்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டை நம்ம எப்படி நம்மளோட சேனலில் போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எதெல்லாம் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் நம்ம அப்லோட் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். நாம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுமே அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து நம்ம கண்டிப்பாக எனேபிள் பண்ணியிருப்போம். இந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சேனல்லையும் கம்யூனிட்டி போஸ்ட்டை வந்து நீங்கள் மேக் பண்ணிக்க முடியும். இந்த கம்யூனிட்டி டேப்ல நம்மளால எப்போ வந்து ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டை போட முடியாது அப்படின்னா நம்ம சேனல் கிட்ஸ்க்காக நம்ம மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரியான சேனலில் வந்து இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டை நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியாது. அதர்வைஸ் எல்லாருக்குமே இந்த கம்யூனிட்டி போஸ்ட் அப்படின்றது அவைலபிளாக இருக்கும். இந்த கம்யூனிட்டி டேப்ல நம்ம ஒரு போஸ்ட்டை மேக் பண்ணும்போது அதில் என்னென்ன மாதிரியான டைப்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் போஸ்ட், அதாவது நம்ம ஏதோ சம் டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணிவிட்டு அதை நம்மளோட வியூவர்ஸ்க்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட முடியும். அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட் போஸ்ட். பிளேலிஸ்ட் போஸ்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஏதோ சம் பிளேலிஸ்ட்டோட யூஆர்எல் அதாவது லிங்க் இருக்கு இல்லையா, அந்த லிங்க் வந்து காப்பி பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் பேஸ்ட் கொடுத்துட்டு அதை வந்து நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் நம்மளோட ஆடியன்ஸ்க்கு தெரியப்படுத்திக்க முடியும். தேர்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் அண்ட் GIF போஸ்ட், அதாவது நம்மளால் ஒரு 5 இமேஜஸ் வரைக்கும் நம்மளால் கம்யூனிட்டி போஸ்ட்டில் அப்லோட் பண்ண முடியும். அதே மாதிரி GIF ஃபைல் இருக்கு இல்லையா, அந்த ஃபைலையுமே வந்து நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுத்துக்க முடியும். இந்த இமேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 1:1 ரேஷியோவில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வியூவர்ஸ்னால அந்த ஃபுல் இமேஜஸையுமே வந்து வியூ பண்ணி பார்த்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த டைப் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ போஸ்ட். வீடியோ போஸ்ட் அப்படின்றது என்னென்னா நம்மளோட மொபைல் யூஸ் பண்ணி வேறு ஒரு கிரியேட்டரோட வீடியோவை நம்ம சேனலில் வந்து நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டாக போடலாம். இதை நம்ம ப்ரமோட் பண்ணும்போது அந்த ஒரிஜினல் அப்லோடர் இருக்காங்களே, ஒரிஜினல் கிரியேட்டர், அவங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் போகும். இந்த மாதிரி நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் அவங்க வீடியோவை நம்ம ப்ரமோட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது அவங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்து சென்ட் ஆகும். அடுத்த டைப் என்ன அப்படின்னா போல்ஸ். நம்ம வந்து ஒரு ஓட்டிங்கை வந்து நம்ம கம்யூனிட்டி போஸ்ட் மூலிமா பண்ணிக்கலாம். இந்த போல் அதாவது இந்த ஓட்டிங் பண்ணுறதுக்கு நம்ம டெக்ஸ்ட்டையோ அல்லது இமேஜையோ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபைனல் டைப் என்ன அப்படின்னா குவிசஸ் வந்து நம்மளோட சேனலில் இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்மளால ஈஸியாக மேக் பண்ணிக்க முடியும். இது வரைக்கும் இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் என்னென்ன மாதிரியான டைப்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்தோம். இதுக்கப்புறமா இந்த ஒவ்வொரு போஸ்ட்டையும் நம்ம எப்படி சேனலில் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத ப்ராக்டிக்கலாக ஒரு டெமோ மாதிரி பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளோட மொபைலில் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கலாம், அதில் நம்ம சேனலை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ சென்டராக இருக்கிற இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் போஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி தான் நம்மளோட போஸ்ட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி 4 ஆப்ஷன் வந்து வியூ ஆகும். அதாவது குவிஸ், அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் போல், இமேஜ் போல், அதுக்கப்புறம் டெக்ஸ்ட், இந்த மாதிரி 4 ஆப்ஷன் இருக்கும். இந்த 4 விதமான போஸ்ட்லேருந்து நம்ம எந்த போஸ்ட் கிரியேட் பண்ண போகிறோமோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஃபர்ஸ்ட் குவிஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குவிஸ்வர் கம்யூனிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு நம்ம என்ன குவிஸ் கொடுக்க போகிறோமோ அந்த கொஸ்டினை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஆன்சர் 1 ஆன்சர் 2 இந்த மாதிரி இருக்கும். அது மேலே ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஆன்சர் என்னவோ அதை வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். நம்ம கொடுத்துருக்க ஆன்சர்லேருந்து சரியான ஆன்சர் எதுவோ அதை வந்து சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் இந்த மாதிரி க்ரீன் கலர் டிக் மார்க் நமக்கு வியூ ஆகும். இப்போ இன்னும் நிறைய ஆன்சர் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஆட் ஆன்சர் அப்படின்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இன்னும் 2 ஆன்சரை வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ நாம் குவிஸ்க்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சரை வந்து டைப் பண்ணி முடிச்சாச்சு. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த போஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட நேமுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு 2 சிம்பிள் இருக்கும். இதில் ஃபஸ்ட் ஒன்றா இருக்கிற இந்த ஹவர் கிளாஸ் சிம்பிளை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் ஃபர்தராக 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து நன், அதுக்கப்புறம் 24 hours. இந்த 24 hours அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட போஸ்ட் பப்ளிஷ் பண்ணதுலேருந்து 24 hours அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பயர்ட் ஆகிடும்.
இதுவே இந்த நன் அப்படின்ற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட போஸ்ட் வந்து லைஃப் லாங், அதாவது நம்மளா டெலீட் பண்ணுற வரைக்கும் நம்மளோட கம்யூனிட்டி டேப்ல அப்படியே இருக்கும். இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே பேக் வந்துடலாம். இப்போ இந்த கிளாக் சிம்பலை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட போஸ்ட் வந்து ஷெட்யூல் பண்ணிக்கலாம். ஷெட்யூல் பண்ணுறது அப்படின்னா இந்த கம்யூனிட்டி போஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு இப்போவே நம்ம பப்ளிஷ் பண்ணாமல் அதுக்கான ஒரு பர்டிகுலர் டேட் அதுக்கப்புறம் டைம் கொடுத்து நம்ம செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த போஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருக்க அந்த பர்டிகுலர் டேட் அண்ட் டைமில் ஆட்டோமேட்டிக்காக பப்ளிஷ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஷெட்யூல் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்கிற இந்த போஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட இந்த போஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பப்ளிஷ் ஆகிடும். நான் இப்போ இந்த போஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணலை, அதனால மேலே இருக்கிற இந்த இன்ட்டு மார்க்கை கொடுத்துட்டு டிஸ்கார்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சென்டராக இருக்கிற இந்த ப்ளஸ் சிம்பலை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்த போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா போலிங், அதாவது ஏதாவது சம் கொஸ்டினை கொடுத்து அதுக்கான ஒரு 4 ஆப்ஷனையோ 3 ஆப்ஷனையும் கொடுத்து அதுலேருந்து ஆடியன்ஸோட சஜஷன் என்னவோ அதை வந்து நம்ம ஒரு ஓட்டிங் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக யூஸ் ஆகுது அந்த போல் அப்படின்ற ஆப்ஷன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் போல் அதுக்கப்புறம் இமேஜ் போல் அப்படின்ற 2 ஆப்ஷன் இருக்குது. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இமேஜ் போல் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். நான் இப்போ இமேஜ் போல் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கொடுத்ததும் நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ ஃபஸ்ட் இருக்கிற இந்த ஆஸ்க் யுவர் கம்யூனிட்டி அப்படின்ற இந்த இடத்துல நம்மளோட கொஸ்டின் என்னவோ அதை வந்து டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கீழே இருக்கிற இந்த இமேஜ் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மொபைல் கேலரி ஓப்பன் ஆகும். இதுலேருந்து நம்ம எந்த இமேஜை நம்ம இந்த இடத்துல செட் பண்ண போகிறோமோ அந்த இமேஜை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் 2க்கு நேராக இருக்கிற இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு அதில் நம்ம எந்த இமேஜை செட் பண்ண போகிறோமோ அதை வந்து சூஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே இருக்கிற இந்த ஆட் ஆப்ஷன் அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபர்தராக இன்னும் 2 ஆப்ஷன் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபைனலாக நம்மளோட இமேஜ் போல் வந்து ரெடி பண்ணதுக்கு அப்புறமா மேலே இருக்கிற இந்த போஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட போஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு டெக்ஸ்டையோ ஒரு இமேஜோ நம்மளோட போஸ்ட்டில் எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு சென்டராக இருக்கிற இந்த ப்ளஸ் சிம்பலை கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட்டிவ் போஸ்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ 4th ஒன்னாக இருக்கிற டெக்ஸ்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம என்ன டெக்ஸ்ட் கொடுக்க போகிறோமோ அதை வந்து டைப் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் மட்டும் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா டெக்ஸ்ட் டைப் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்கிற போஸ்ட் ஆப்ஷனை கொடுத்து போஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் ஒரு இமேஜ் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா 3 சிம்பிள் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் சென்டராக இருக்கிற இந்த இமேஜ் சிம்பிளை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை கிளிக் பண்ணதுமே நம்மளோட மொபைல் கேலரி ஓப்பன் ஆகும். இதுலேருந்து நம்ம எந்த இமேஜ் இந்த இடத்துல செட் பண்ண போகிறோமோ அந்த இமேஜை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இமேஜை சூஸ் பண்ணதுமே அதை எடிட் பண்ணுறதுக்கான சில ஆப்ஷன் வந்து நமக்கு வியூ ஆகும். இதில் நம்ம ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு ஸ்டிக்கர் ஃபார்மேட் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எடிட்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட இமேஜ் வந்து இந்த இடத்துல செட் ஆகிடும். இமேஜை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5 இமேஜஸ் வரைக்கும் நம்மளால் இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் நமக்கு கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மேலே இருக்கிற போஸ்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கொடுத்து நம்மளோட இமேஜ் போஸ்ட்டை வந்து நம்ம போஸ்ட் பண்ணிக்கலாம். கம்யூனிட்டி டேப்பில் நீங்கள் வேறு ஒரு சேனலோட நேமை வந்து டேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த அட்டு சிம்பிளை கொடுத்துட்டு பக்கத்தில் அந்த சேனலோட ஹேண்டில் நேம் என்னவோ அதை வந்து இந்த இடத்துல கொடுத்து நம்ம வந்து அந்த சேனலை நம்ம டேக் பண்ணிக்க முடியும். நம்ம கம்யூனிட்டி டேப்பில் கொடுக்குற இமேஜஸ் அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் எல்லாமே யூடியூபோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸை பேஸ் பண்ணி தான் கண்டிப்பாக இருக்கணும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரூல். கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பற்றின ஐடியா உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட சஜஷன் என்னவோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யூடியூப் பற்றின வேறு ஏதாவது டவுட்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதையுமே நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை பற்றின வீடியோவை நான் சீக்கிரமாகவே மேக் பண்ணுறேன். நன்றி.